ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது, விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மூல நட்சத்திரத்து அன்பர்களே, வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பெயர்ச்சினால் மூல நட்சத்திர அன்பர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல ஏற்றம், மேன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் உண்டு. சில விஷயங்களில் சில இடங்களில் கவனமாக இருக்கணும். முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்துருவோம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகளை யாரேனும் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள் என்றால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடித்து தங்கக்கூடிய அமைப்புகளும் தாராளமாக கைகூடி வரும். தாராளமாக முயற்சிக்கலாம். அதேபோல் இந்த ஆண்டு முழுக்கவும் பார்த்திங்கன்னா எப்போவுமே கையில் ஏதாவது ஒரு பணவரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் பெற்று தருகின்றது மாதிரியான ஒரு நல்ல யோகமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு. அதேபோல் கொடுத்த வாக்கை சிரமப்பட்டேனும் காப்பாற்றி விடுவீர்கள். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை. உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலும் உங்களுக்கு தங்கு தடைகளுக்கு பிறகு சில வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்குறது, பழைய வீடு விற்று புது வீடு வாங்குறது, பெண்கள் பழைய பொருளை போட்டு இப்போ உதாரணத்துக்கு ஆபரணங்கள்லாம் இருக்கும், அதை போட்டு மேலே கொஞ்சம் காசு போட்டு புதுசாக பொருள் வாங்குறது, அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அடிக்கடி தொலைதூர பயணங்கள் போயிட்டு வர்றது, இந்த தீர்த்த யாத்திரை போகிறது, இந்த டூர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது போகிறது, இந்த மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கிறது மாதிரியான அமைப்புகளில் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். அதேபோல் குடும்பத்தில் சுபவிரயங்கள் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற காலகட்டம். பிள்ளைகளுக்காக செலவு, அம்மாக்காக செலவு, அப்பாக்காக செலவு, அது அவங்கவங்கள பொறுத்து நல்ல செலவாக கெட்ட செலவாங்கிறது. ஆனால் எப்பொழுதுமே ஒரு சுப விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு.
அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாயாரோடு இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது கொஞ்சம் கண்ட்ரோலில் வரும். தாயாரின் ஆரோக்கியம் ஓரளவுக்கு மேம்படும். அது ஒரு விதத்தில் சிறப்பாக இருக்கும். பள்ளிக்கூட படிக்கிற பசங்களுக்கு இருந்து வந்த கடுமையான மந்தத்தன்மை படிப்பில் விலகி ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும். ஆனால் சூப்பர்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல முன்பை விட அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ இதெல்லாம் நன்மை. ஸோ திருமணம் முடியும். குழந்தை பாக்கியம் உங்கள் ஜாதக அமைப்பின்படி நல்ல தசாபுக்திகள் போகுதுன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கிய அமைப்புகள் உண்டு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்கிற மாதிரி அப்பப்போ சகோதர உறவுகளுடைய நட்பும் அவர்களுடைய அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கின்றது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டமும் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம். இது ஒரு விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக அமையுதுங்க. எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குருவின் பயிற்சியிலைங்க எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கும். ரெண்டாவது, பண விரயம் அதிகமாக ஏற்பட்டு ஒரு சிலருக்கு அதனால் கடன் தொந்தரவோ இல்லை கையிருப்பு சேர்த்து வச்சிருந்த இருப்புகள் குறையிறதுக்கோ கரையிறதுக்கோ வாய்ப்பு மிக அதிகம். அப்போ தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் இது ஒரு பார்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அன்பர்களே. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எந்த செயல் செய்தாலும் பல தடைகளை தாண்டியே செய்கிற மாதிரி இருக்கும். அதே போல் கூடுதலாக அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், கூடுதலாக அலையிற மாதிரி இருக்கும். அப்போ திட்டமிடல் அவசியம். இந்த விஷயம் இப்போ பண்ணுறோம், இவ்வளோ தான் செலவு பண்ணுறோம், இவங்களை போய் பார்க்குறோன்னு திட்டமிடல் இல்லாமல் நீங்கள் பாட்டு ஒரு விஷயத்தில் இறங்குறீங்கன்னா அது வீண் விரயம் செலவுகள்னு அப்படி இழுத்து விட்டுரும். அதில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதை ஒன்று பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியாக தொழில் அமைப்புகளில் இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் இல்லை. அப்போ அதை நம்பி பெரிய முதலீடுகள் போடுறது மூல நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்கணும். அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியாக கடன் சுமையை தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கிறது மிக நல்லது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்கின்ற அன்பர்கள், கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சொல்கிற விஷயம், கொடுத்த பணத்தை வாங்கிருங்க, இல்லைன்னா அதன் பிறகு பெருசாக முடியாது, ரொம்ப இழுக்கடிக்கும். இதை பார்த்து இருந்துக்கிடுங்க. தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும், அல்லது தகப்பனாரோடு நம்ம கருத்து வேறுபாடை ஏற்படுத்தி அப்பப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விட்டுரும். ஆக உறவுகளில் தகப்பனார் விஷயத்தை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். எந்த ஒரு நிலையானாலும் அவசரப்பட்டு வேலை விடாமல் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறது நல்லது. ஸோ இந்த இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாமே நன்மை, ஆனால் மன உளைச்சல்களுக்கு பிறகு தடைகளுக்கு பிறகு நன்மை. கொஞ்சம் கூடுதலாக முயற்சி எடுக்கிறது நல்லது. விநாயகப் பெருமானின் வழிபாடு நல்ல ஏற்றங்களை தரும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பயிற்சிக்கான பலாபலன்கள் வந்து கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.